நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரது 3 வயது மகன் சஞ்சயை வீட்டு பணிப்பெண் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். இந்த கொலைக்கான முழு பின்னணி என்ன? அந்த வீட்டு பணிப்பெண்ணிடம் விசாரணை நடத்தப்பட்டு விட்டதா? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் கூறுவது என்ன? அதாவது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் கட்டிட தொழிலாளியாக இருந்து வருகிறார். இவரது மகன் காலை முதல் காணவில்லை என காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கிறார். அதுபோல அந்த மகனின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்து தனது மகனை காணவில்லை, யாராவது பார்த்தால் கண்டுபிடித்து தரும்படி தெரிவித்திருக்கிறார். 3 வயது மகன் சஞ்சயை காணவில்லை என குடும்பத்தினரும் மற்றும் காவல்துறையினரும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தேடி வந்திருக்கிறார்கள். காவல்துறையினரிடம் பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டதில் எதிர் வீட்டு பெண்மணியான தங்கம் என்ற பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவித்த சூழல்ல வீட்டில காவல்துறையினர் சோதனை செய்த போது வீட்டில் உள்ள ஒரு வாஷிங் மிஷின் ஒன்றில் சிறுவனை 3 வயது சிறுவனை சாக்கு முட்டையில் கட்டி கொலை செய்து வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக உடலை மீட்டு போலீசார் ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில அந்த விக்னேஷ் என்பவர் குடும்பத்திற்கும் எதிர்வீட்டு பெண்மணியான தங்கம் என்பவர் குடும்பத்திற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும், இன்று காலை கூட தண்ணீர் குடிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும், அதன் அடிப்படையில தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் தங்கத்தை கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். 3 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதி பெரும் பதட்டத்தோடு காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.